வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அயர்லாந்து, நோர்வே மற்றும் ஸ்பெயின் ஆகிய 3 ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளன. இது என்ன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அல்லது எந்த விதத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு உதவக்கூடியது? அந்த 3 ஐரோப்பிய நாடுகளும் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பது என்பது பாலஸ்தீனிய தலைவர்களின் நீண்டகால நோக்கத்துடன் ராஜதந்திர அங்கீகாரத்தை பெறுவதற்கு பொருந்துகிறது. ஆனால் உடனடி நடைமுறை தாக்கம் குறைவாகவே இருக்கும் என்று தோன்றுகிறது. இங்கு ஒரு முக்கிய விஷயம், ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்திருப்பதை அவை ஹமாஸை அங்கீகரிப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹமாஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தால் பயங்கரவாத இயக்கமாக தடை செய்யப்பட்ட இயக்கம். பாலஸ்தீன விடுதலை இயக்கம் PLO அல்லது மேற்கு கரையில் ஆட்சி செய்யும் பாலஸ்தீன தேசிய ஆணையத்தை அங்கீகரிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். பரவலாக பார்த்தால் ஒரு நாட்டை அங்கீகரிப்பது என்பது சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு நாட்டிற்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது என்று அறிவிப்பாகும். இது பொதுவாக ராஜதந்திர உறவுகள் மற்றும் தூதரகத்தை அமைப்பதற்கான பாதையை திறக்கிறது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவை தெரிவிப்பதுடன் இஸ்ரேலுக்கு ஒரு செய்தியை அனுப்புவதிலும் அக்கறை காட்டுவது போல் தோன்றியது. நோர்வேயின் வெளியுறவு அமைச்சர் எஸ்பென் பார்த் ஈடே 1999 மேற்கு கரையில் திறக்கப்பட்ட நோர்வே நாட்டின் பிரதிநிதி அலுவலகம் நோர்வே தூதரமாக மாறும் என்று ஒரு செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். இந்த மாற்றத்திற்கான தேதியை அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் பாலஸ்தீன ஆணையத்துடன் இருதரப்பு ஒப்பந்தங்களில் நுழைவதற்கு இது நோர்வேக்கு உதவும் என்றார். பாலஸ்தீனிய அரசு தொடர்பான பிரச்சனைகள் எழும் பகுதிகளில் நோர்வேயில் அங்கீகாரம் சில உள்நாட்டு சட்ட விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்றார். அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் தலைவர்களின் அறிக்கைகள் காசாவில் அமைதிக்கான தேவை மற்றும் இரு நாடுகளின் தீர்வின் முக்கியத்துவத்தை மையமாக கொண்டிருந்தன. ஆனால் தூதரகங்கள் அல்லது பிற உடனடி மாற்றங்களை குறிப்பிடவில்லை. அயர்லாந்தின் பிரதமர் சைமன் ஹாரிஸ் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது ஒரு செயல்முறையின் முடிவல்ல, அது ஆரம்பம் என்று கூறினார். சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லைகளுக்குள் அமைதி மற்றும் பாதுகாப்பில் இருப்பதற்கான பாலஸ்தீனிய அரசின் உரிமையை அயர்லாந்து அங்கீகரிப்பதாக கூறியவர், அவ்வாறு செய்வது ஹமாஸின் நிராகரிப்புக்கு சாத்தியமான மாற்று உள்ளது என்ற செய்தியை அனுப்பியதாகவும் கூறினார். நிராகரிப்பு என்பதற்கு அவர் நெகிலிஷம் என்ற சொல்லை பயன்படுத்தினார். அதன் அர்த்தம் அயர்லாந்து ஹமாஸை நிராகரிக்கிறது, பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறது. காசாவில் ஹமாஸ் அல்லாத பாலஸ்தீனிய ஆட்சியை வரவேற்கிறது. திரு ஹாரிஸ் பிரசல்ஸுக்கு பயணம் செய்து மத்திய கிழக்கு, ஐரோப்பா மற்றும் பிற இடங்களில் உள்ள 40க்கும் மேற்பட்ட பங்காளிகளை சந்தித்து காசாவில் நடக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இரு நாடுகளின் தீர்வை செயல்படுத்துவதற்கும் பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் எவ்வாறு உறுதியான நடைமுறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி விவாதிப்பதாக கூறினார். இன்று வரை சுமார் 140 நாடுகள், முக்கியமாக மேற்கு ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள நாடுகள் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரித்துள்ளதாக பாலஸ்தீனிய அதிகார சபையின் இணையதளம் தெரிவித்துள்ளது. இதில் இஸ்ரேலின் மிக முக்கியமான கூட்டாளி அமெரிக்கா அல்லது பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகியவை இல்லை. நேற்று புதன்கிழமை பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் அறிவிப்புகள் ராஜதந்திர அங்கீகாரத்திற்கான பெரிய அளவிலான பாலஸ்தீனிய உந்துதலுக்கு பொருந்துகின்றன. இருப்பினும் இதுவரையான முன்னேற்றங்கள் மேற்கு கரை மற்றும் காசாவில் உள்ள மக்களின் வாழ்க்கையில் உடனடி தாக்கத்தை ஐக்கிய நாடுகள் சபை 1947 ஜூதருடன் இணைந்து ஒரு சுதந்திர அரபு அரசை உருவாக்க வாக்களித்தது. ஆனால் அண்டை அரபு அரசாங்கங்கள் மற்றும் பாலஸ்தீனிய அரபியர்களால் இந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு ஒரு போருக்கு மத்தியில் இஸ்ரேலிய அரசு நிறுவப்பட்டது. பல தசாப்தங்களில் இரு மாநில தீர்வுக்கான திட்டங்கள் மீண்டும் மீண்டும் தடைப்பட்டுள்ளன. இந்த மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனியர்கள் முழு உறுப்பினர் அந்தஸ்து பெற தகுதியுடையவர்கள் என்று அறிவிக்கும் தீர்மானத்தை ஐநா பொதுச்சபை பெருமளவில் ஏற்றுக்கொண்டது. ஆனால் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் ஒப்புதலுடன் மட்டுமே ஐநா முழு அங்கத்துவத்தை வழங்க முடியும். கடந்த மாதம் செய்தது போல் அமெரிக்கா தவிர்க்க முடியாமல் அத்தகைய நடவடிக்கையை சொல்ல தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தும். பொதுச்சபையில் பெரும்பான்மையானோர் பாலஸ்தீனிய அரசமைப்பை ஆதரித்தாலும் காசாவின் போரின் விளைவாக சில நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு சாதகமாக வாக்களித்தது முதல் முறையாகும். பாலஸ்தீனம் 2011 ஐக்கிய நாடுகளின் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவில் உறுப்பினரானது. ஆனால் முழு ஐநா உறுப்பினருக்கான முயற்சி தோல்வியடைந்தது. அடுத்த ஆண்டு பாலஸ்தீனத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பார்வையாளர் என்ற குறைந்த அந்தஸ்து வழங்கப்பட்டது. ஐநா பொது சபை அமர்வுகளில் பார்வையாளர்கள் பங்கேற்கலாம், ஆனால் வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள்.
பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள சட்டப்பூர்வமான வழக்கை தற்போது விசாரித்து வரும் சர்வதேச நீதிமன்றத்திலும் அவர்கள் சேரலாம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் கரீம் கான் திங்கட்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் ஹமாஸ் தலைவர்களுக்கு போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களின் குற்றச்சாட்டின் கீழ் கைது வாரண்ட்களை கோரினார். இஸ்ரேல் நீதிமன்றத்தை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் பாலஸ்தீனம் 2015 முதல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பினராக உள்ளது. பாலஸ்தீனம் பல உடன்படிக்கையில் பங்காளியாக உள்ளது. மேலும் 2018 ரசாயன ஆயுதங்களை தடை செய்வதற்கான அமைப்பில் உறுப்பினரானது. பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் 3 ஐரோப்பிய நாடுகளின் முடிவை அடுத்து இஸ்ரேல் பாலஸ்தீன அதிகார சபைக்கு மிகவும் தேவையான நிதியை மாற்றாது என்று இஸ்ரேலிய நிதியமைச்சர் நேற்று புதன்கிழமை தெரிவித்தார். பாலஸ்தீனிய இறையாண்மையை எதிர்க்கும் தீவிர வலதுசாரி தலைவர் நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச்சின் முடிவு பாலஸ்தீனிய அரசாங்கத்தை ஆழமான நிதி நெருக்கடிக்குள் தள்ளும் அச்சுறுத்தலை கொடுத்தது. இஸ்ரேலுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையின் சில பகுதிகளை நிர்வகிக்கும் பாலஸ்தீனிய ஆணையத்திற்கு இனி வரி வருவாயை அனுப்ப மாட்டோம் என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவிடம் தெரிவித்ததாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திரு ஸ்மோட்ரிச்சின் அலுவலகம் ஸ்பெயின், நோர்வே மற்றும் அயர்லாந்து ஆகியவை பாலஸ்தீனிய அரசை அங்கீகரித்ததற்கு ஓரளவு விடையளிப்பு என்றும் பாலஸ்தீனிய தலைமை இந்த நடவடிக்கைக்கு தாக்குதல் செய்யும் பொறுப்பை ஏற்கும் என்றும் அடையாளம் காட்டியது. அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் ஒருதலை பற்ற அங்கீகாரத்திற்காகவும் செயல்படுகிறார்கள் என்று திரு ஸ்மோட்ரிச்சின் செய்தி தொடர்பாளர் எய்டன் ஃபுல்ட் கூறினார். அவர்கள் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக செயற்படும் போது நம்மிடம் உறுதியான பதிலடி இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய நடவடிக்கை வெள்ளை மாளிகையில் இருந்து கண்டனத்தை பெற்றது. ஆனால் பதிலுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கை என்ற அச்சுறுத்தல் இல்லை.